ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பீகாக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ப்ளவுஸில் பார்டரில் இருக்கிறதுலையே நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஜிக்கோ பிராண்ட் சுகர் பீட் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அவுட்லைனில் நம்ம ஜிக்கோ பிராண்டை பீட் கொடுத்துட்டு நடுவில் நமக்கு அந்த உடம்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரில் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிக்கோ பிராண்டில் சுகர் பீடு, அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸு, அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தொகையை ஃபில் பண்ணுறதுக்கும் சுகர் பீடு, அதுக்கப்புறம் டியூப் கட்தானா பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, திரும்ப கேப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸு நல்லா அடைச்சி ஒரு 2 லைன் வர மாதிரி இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. காலுக்கும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து நம்ம அந்த அவுட்லைன் எல்லாம் வந்து அந்த த்ரெட்டில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். இந்த அரும்பரும்பாக இருக்கிறதுக்கெல்லாம் ட்ராப் பீட் கொடுத்து அவுட்லைனில் த்ரெட்டு கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணும் போது ஒரு 3 பீகாக் போட்டுட்டு அதிலேருந்து சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து ஸ்லீவை மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 ஸ்லீவுக்கும் வந்து ஈவனாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதில் போட்டோம் அப்படின்னா சரி வராது. இப்போது இந்த மாதிரி தான் இந்த சைடு பாதி வச்சுட்டு அந்த தையல் எங்கே இருக்கோ அந்த தையல்லே நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே ப்ளவுஸோட இப்போ பாதி வந்து சென்டர் பாயிண்ட் வச்சாச்சு. இந்த பாதி வச்சுட்டு இந்த லைன்லேயே மேலே தூக்கி விட்டுட்டு அந்த லைன்லேயே ஸ்டிச்சஸ்லேயே மார்க் பண்ணிட்டு வந்தாலே ஷேப் நமக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது வேறு என்ன டிசைன் போடணுன்னாலும் போடணும். செமி சர்க்கிளில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். லைனாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் லைன் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுறோம். 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி லைனாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். பார்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக இருக்காது அந்த பார்டரோட டிசைனு. ஸோ பார்டரை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு, இது பீகாக்னு இல்லை, எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டர் லைன்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் செயின் தான், ஜரியில் செயின் போடுறோம். பெரிய கோல்டு ஜமிக்கி, ஸ்மால் ஜமிக்கி 2 தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே திரும்ப பெரிய பீடு வைக்கிறோம். அடுத்தது ஒரு செயின் லாங்காக ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்மால், ஒன்றும் இல்லை அதுவும் 2 தான், 2 ஜமிக்கி குட்டி குட்டியாக நார்மலாக செயின் போடுறதோட அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து ஜமிக்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து ஹைலைட்டாக தெரியும். இப்போ ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம பெரிய ஜமிக்கி இருக்க இடத்துல அடுத்த லைன் போடும் போது அந்த இடத்துல ஸ்மால் ஜமிக்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய ஜமிக்கி இருக்கிற இடத்துல ஸ்மால் ஜமிக்கி இருக்கிறதுல பெரிய ஜமிக்கியும் மாற்றி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். கீழே அந்த பார்டர் செமி சர்க்கிளில் வரைஞ்சிருக்கோம்ல, அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. அதில் தான் நமக்கு வந்து ட்ராப் பீடு வந்து 3 வைக்கிறோம். ட்ராப் பீடு, சுகர் பீடு, அதை வந்து 3ஆக நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம், இப்போ டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போது போட்டுட்டு ட்ராப் பீடும் சுகர் பீடும் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பெரிய பாட்டில் நம்ம வந்து நீடில் மாட்டிக்கணும். அடுத்தது சுகர் பீடு. இது வந்து நம்ம வந்து நாட்டும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம அந்த சுகர் பீடில் மட்டும் அப்படியே மாட்டி விட்டாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது இதில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்ததில் எப்படி அந்த சுகர் பீடில் மாட்டி விடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பக்கத்துலேயே இப்படி 3 இது வேல் மாதிரி ட்ராப் பீடு, சுகர் பீடு, திரும்ப வந்து அப்படியே மாட்டி விட்டுடணும். மாட்டி விட்டோம்னாலே ஸ்டிஃபாக இருக்கும். நாட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக நின்றுக்கும். ஆனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நாட் போடுறது தான் அப்படியே விசிபிளாக தெரியல அந்த அளவுக்கு. நம்ம த்ரெட்டுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டி விட்டாலும் தெரியாது.
ஜரின்றப்போ நல்லா அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. எனக்கு அது பிடிக்கலன்றனால நான் அப்படியே வந்து நாட் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு இதுக்குமே நாட் போட்டுக்கிறேன். என் நாட் போட்டு நெக்ஸ்ட் லைனு. இப்போ இன்னொன்று என்ன பண்ணலான்னா, மேலேருந்து வராமல் கீழேருந்து அந்த ட்ராப் பீட் வச்சு 3 பார்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஜமிக்கி வச்சுட்டு அப்படியே பெரிய ஜமிக்கி, சின்ன ஜமிக்கி இருக்கிற இடத்துல பெரிய ஜமிக்கி வைக்கிறோம். இப்போது கீழே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஜமிக்கி வச்சுருக்கணும். ஆனால் வந்து பெரிய ஜமிக்கி வச்சா தான் அந்த இடத்துல கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால நம்ம பெரிய ஜமிக்கி வச்சுருக்கோம். மற்றபடி ஈவனாக பெரிய ஜமிக்கியும் சின்ன ஜமிக்கியும் ஆப்போசிட்டில் தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. சுகர் பீடு எந்த அளவுக்கு நம்ம மைன்யூட்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. கேர்ஃபுல்லாக ஜரி வாங்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா வாங்கும்போது இந்த ஓரத்தில் த்ரெட் அதில் நீங்கள் அந்த நல்ல ஜரியா அப்படின்னு பார்த்தாலே தெரியும். நமக்கு வந்து இந்த கோல்டு மட்டும்தான் தெரியும், அதுக்குள்ளே வந்து நூல் தெரியும். அது நூல் பார்க்குறதுக்கு அது திரியாக மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அது நல்ல சரியே கிடையாது. போடும் போதே ரொம்ப அருந்து அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினர் ஸ்டேஜாக இருக்கும்போது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது சுத்தமாக உங்களுக்கு வந்து நமக்கு தான் ஸ்டிச்சஸ் வரலையோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க நிறைய பேர். அதனால் வந்து அதை பார்க்கும் போதே ஷைனிங்காக இருக்கணும். எந்த ஒரு பிசுரும் ஒரு பஞ்சு மாதிரி வரும் அந்த மேலே அந்த மாதிரி பாசம் படிஞ்ச மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குன்னா மட்டும் வாங்குங்க. இப்போது இந்த இதில் வந்து கொம்பு மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமிக்கி, சின்ன ஜமிக்கி தான் வச்சுருக்கேன். 2 சுகர் பீடு, நரம்பு தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நரம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக அந்த கலரே தெரியவே இல்லை. ஜரியில் யூஸ் பண்ணும்போது த்ரெட்டோட நமக்கு வந்து நரம்பு வந்து ஈஸியாக அதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பார்டரில் ஒர்க் பண்ணும்போது அந்த துணி வந்து மாட்டோம். ஜரியே வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். குத்தி எடுக்கிறதும் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நரம்பு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலுமே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ போட்டாச்சு. பார்டர் எதுவும் பண்ணலை. நம்ம அந்த பீகாக்கை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு அங்கே நடுவில் புட்டாஸ் மாதிரி வச்சுட்டோம். அவ்வளோதான். அந்த ஷேப்புக்கு அப்படியே வந்து பெல் மாதிரி அப்படியே லைனாக தொங்க விட்டாச்சு. இதுதான் வந்து ஃபினிஷிங். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றதையும் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஜரி ஒரு 4 லைனு, சுகர் பீடு, இதில் உள்ளுக்கு லோடிங் கொடுத்துருக்கிறது சுகர் பீடு தான். அப்படியே கிராஸாக போடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப சுகர் பீடு, இதில் புட்டாஸ் மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். அதுக்கு சென்டரில் நம்ம ஸ்டோனு குட்டி சைஸு, இதில் 2வது சைஸ் ரொம்ப குட்டி இல்லாமல் அதுக்கு அடுத்த சைஸு 2ஆம் நம்பர் சைஸ் பீடு ஸ்டோன் வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம வந்து ஜமிக்கி ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவும் சுகர் பீடும் நார்மல் நீடில் வச்சு தான் அப்படியே போட்டிருக்கோம். வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா மைன்யூட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இருக்க கேப்லலாம் என்ன பண்ணலான்னா ப்ளூ கலரில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு 6 12 ஸ்டாண்ட்ஸு சும்மா ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணி எங்கே வேணுமோ அப்படியே ஒரு நல்லா ஒரு டைட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஊசியை கீழே கொண்டு போகும்போதே மேலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நீங்கள் விடணும். இல்லை ரொம்ப லூஸ் ஆகிடும். இழுத்துட்டோம், நல்லா ஷைனிங்காக ஆக்கிட்டு கீழே குத்துறோம், டைட் பண்ணிவிட்டு அப்படியே விடணும். இதே மாதிரி கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடணும். இது வந்து நம்ம வந்து 7ஆம் நம்பர் நீடில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஹேண்ட் நீடிலில் வந்து 7ஆம் நம்பர் சைஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதில்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சுகர் பீடு வந்து கிராஸாக நம்ம லோடிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாமே வந்து ப்ரிசோ பிராண்டு வந்து ஈவனாக இருக்கும். நமக்கு சைஸ் வந்து சின்னதாகவும் இருக்கும்.
ஆனால் ஜிக்கோ பிராண்ட் அளவுக்கு சின்னதாக இருக்காது, கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஏ ஸ்டாரோட கொஞ்சம் சின்ன சைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக இருக்கும். 4னா 4 கடைசி வரைக்கும் அந்த ஃபில்லிங்ஸ்க்கு, 5னா 5 அந்த மாதிரி தான் வந்து கவுண்டிங் எடுத்துகிட்டு கிராஸாக நம்ம வந்து லோடிங் போடணும். நடுவில் வந்து த்ரெட் ஒட்டில் பீடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.